தமிழகத்தில் தற்போது நடைபெற்றுக் கொண்டிருக்கும் தாவேகா தலைமையிலான அரசு முதல்வர் ஜோசப் விஜய் தனது முதலமைச்சர் பதவியை ஏற்று தற்போது அமைச்சரவையில் பல்வேறு மாற்றங்களை செய்து மக்கள் நலத்திட்ட பணிகளை கொண்டு வந்து அதன் மூலமாக தனது ஆட்சிக்கு பெருமை சேர்க்கும் வகையிலும் மக்களின் தேவைகளை பூர்த்தி செய்யும் வகையிலும் பல்வேறு நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருகிறார். ஆனாலும் எதிர்க்கட்சிகள் முதலமைச்சர் ஜோசப் விஜய் மற்றும் தாவேகா கட்சி மீது கரூர் விவகாரத்தை கையில் வைத்துக் கொண்டு கடுமையான விமர்சனங்களை இன்னும் குறைத்த பாடு இல்லை. கரூருக்கு முன்பு கரூருக்கு பின்பு என்பதாக அரசியல் களத்தில் கரூர் விவகாரம் பெரும் பேசும் பொருளாகவே நின்று கொண்டிருக்கும் இந்த நிலையில் கரூர் கூட்ட நெரிசல் சம்பவத்திற்கு பிறகு முதல் முறையாக அந்த மாவட்டத்திற்கு சென்று முதலமைச்சர் ஜோசப் விஜய் மக்களிடம் உரையாற்றினார். மக்கள் சந்திப்பு நிகழ்ச்சியில் பல்வேறு அரசியல் குற்றச்சாட்டுகளையும் அவர் பரபரப்பாய் முன்வைத்திருந்தார். தமிழக முதலமைச்சர் ஜோசப் விஜய் வைத்த பரபரப்பான அரசியல் குற்றச்சாட்டுகளுக்கு பதிலளிக்கும் வண்ணமாக திமுக துணை பொதுச் செயலாளரும் மக்களவை உறுப்பினருமான கனிமொழி இதற்கு தனது பகிரங்கமான விளக்கங்களையும் ஆளும் அரசுக்கு எதிராக பல்வேறு அடுக்கடுக்கான குற்றச்சாட்டுகளையும் வைத்திருப்பது அரசியல் களத்தில் மேலும் சூடுபிடிக்க துவங்கியுள்ளது. இதுகுறித்து திமுக நாடாளுமன்ற உறுப்பினர் கனிமொழி கூறுகையில், முதல்வர் பொறுப்புடன் நடந்து கொள்ள வேண்டும். இந்த கரூர் விவகாரம் தொடர்பான வழக்கு நிலுவையில் நீதிமன்றத்தில் உள்ளது என்பதையும் சுட்டிக்காட்டியிருப்பதோடு பல்வேறு அடுக்கடுக்கான குற்றச்சாட்டுகளையும் வைத்திருக்கிறார். கரூர் கூட்ட நெரிசலில் தொடர்பான வழக்கு நீதிமன்றத்தில் தற்போது உள்ள நிலையில் முதலமைச்சர் அதை உணர்ந்து கொள்ளாமல் பொறுப்புடன் நடந்து கொள்ள வேண்டும் என்பதான பதிவுகளையும் குறிப்பிட்டிருக்கும். தானும் அது பற்றி பொறுப்புடன் சில கருத்துக்களை கூற விரும்புவதாகவும் சில பதிவுகளை குறிப்பிட்டிருக்கிறார் கனிமொழி. கரூரில் மக்கள் களத்தில் நின்று உதவியது யார், மக்களை தவிக்க விட்டு சென்றது யார் என்பதான அடுக்கடுக்கான கேள்விகளையும் வைத்திருப்பது அரசியல் களத்தில் அனல் பறக்க துவங்கி இருக்கிறது. கரூரில் அன்று விபத்து நடந்தபோது களத்தில் நின்று மக்களுக்கு உதவாமல் ஓடிவிட்டு தற்போது அதற்கான நியாயத்தையும் தங்களுக்கான அரசியல் லாபங்களை தேடும் வகையில் சில கருத்துக்களை பதிவு செய்வது சரிதானா என்பதாக தமிழக முதலமைச்சர் ஜோசப் விஜய்க்கு எதிராக கனிமொழி கடுமையான சில விமர்சனங்களை வைத்திருக்கிறார். பிரதமரோ அல்லது முதலமைச்சரோ அரசு நிகழ்ச்சிகளுக்கு சென்றால் அதற்குரிய ஒட்டுமொத்த பொறுப்புகளையும் அரசு பொறுப்பேற்றுக் கொள்ளும். ஆனால் ஒரு அரசியல் கட்சி நிகழ்த்திய நிகழ்ச்சிக்கு அந்த நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்ததற்கான கூட்டத்திற்கான எல்லா ஏற்பாடுகளையும் உணவு மற்றும் தண்ணீர் மற்றும் பொதுமக்களின் பாதுகாப்பு போன்ற அத்தனை அவசியமான தேவைகளையும் செய்து வைக்க வேண்டியது அந்த கட்சி நிர்வாகத்தின் பொறுப்பேதான் தவிர இந்த விவகாரத்தில் காவல்துறை வெறும் பாதுகாப்பு மட்டுமே வழங்க முடியும். ஆனால் அனைத்தையும் அவர்கள் மீது பழி போடுவது எப்படி ஏற்றுக்கொள்ள முடியும் என்று கடந்த கால ஆட்சியாளர்கள் மீது தற்போதைய அரசு குற்றம் சாட்டுவது எந்த வகையில் சரியானது என்பதான பகிரங்க கேள்வியை எழுப்பியிருக்கிறார். மக்களின் பாதுகாப்புக்கு தமிழக அரசே பொறுப்பு. எந்த கட்சியாக இருந்தாலும் அவர்கள் தமிழக மக்கள் தான். தங்கள் சொந்த மக்களுக்கு எதிராக தமிழக அரசோ அல்லது காவல்துறையோ சதி செய்ய வேண்டிய எந்த ஒரு அவசியமும் நேரிடவில்லை என்றும் அதுபோன்ற நிலைகளை எந்த அரசும் இதுவரை எடுத்தது இல்லை என்றும் இதுபோன்ற கீழ்த்தரமான காழ்ப்புணர்வு கொண்ட விமர்சனங்களை பதிலாக சொல்வதை முதலமைச்சர் ஜோசப் விஜய் நிறுத்திக் கொள்ள வேண்டும் என்பதாகவும் தனது ஆதங்கத்தை வெளிப்படுத்தியிருக்கிறார் கனிமொழி. திமுக மீதான முதலமைச்சர் ஜோசப் விஜய் அது மட்டுமல்லாமல் தற்போது ஆளும் விஜய் தலைமையிலான அரசின் நிகழ்வுகளை குறித்தும் சரமாரியான குற்றச்சாட்டுகளை அடுக்கடுக்க வைத்து கடுமையான சில விமர்சனங்களையும் வைத்துள்ளார். தற்போது அமைச்சர்களும் எம்எல்ஏக்களும் எங்கெல்லாம் ஆய்வு செய்யக்கூடாதோ அங்கெல்லாம் தேவையற்ற ஆய்வுகள் என்ற பெயரில் சுய விளம்பரங்களை தேடிக் கொண்டிருப்பதாகவும் குறிப்பாக பள்ளிகளுக்கு சென்று குழந்தைகளின் மனதை புண்படுத்தும் வகையில் நடந்து கொள்கிறார்கள் என்றும் ஒட்டுமொத்தமாக இந்த ஆட்சி எந்த திசையை நோக்கி பயணிக்கிறது என்று தெரியவில்லை என்பதும் கடுமையான விமர்சனங்களையும் வைத்திருக்கிறார் கனிமொழி. கரூரில் ஏற்பட்ட அந்த பேரிழப்பை தொடர்ந்து தற்போது சிபிஐ விசாரணை ஒருபுறம் நடந்து கொண்டு வந்தாலும் அரசியல் ரீதியாக தாவேகா மற்றும் திமுக இடையே ஏற்பட்டுள்ள மோதல் கருத்துகள் எதிர்வரும் இடைத்தேர்தல் களத்திலும் அது நிச்சயம் எதிரொலிக்குமா என்பதான கேள்விகளும் தற்போது எழத் தொடங்கியிருக்கிறது. ஆனால் முதலமைச்சர் அந்த கூட்டத்தில் பேசிய பல்வேறு குற்றச்சாட்டுகளுக்கு திமுக தரப்பில் சரியான பதில்கள் இன்னும் இல்லை என்றாலும் கூட கனிமொழி அளித்திருக்கும் விளக்கம் சரியானதுதானா என்ற கேள்விகளும் இருக்கிறது. ஆனால் தற்போது அரசியல் களத்தில் முதலமைச்சர் ஜோசப் விஜயின் பேச்சுக்கு பதிலடி கொடுக்கும் வகையில் திமுகவின் நாடாளுமன்ற உறுப்பினர் கனிமொழியின் பேச்சும் தற்போது அரசியல் களத்தில் சூடுபடைக்க துவங்கியிருக்கிறது.